ஒரு கிஸ் கேப்பால ரெடியா சொல்லி பல்லு எல்லாம் தேய்ச்சிட்டு எடுத்த உடனே டோரேமான் பாப்பீங்களா, ஒரு புதுசா வந்து கமிட் ஆயிட்டோம், சரி ரைட் நம்ம வந்து முடிக்க போறாங்க, கல்யாணம் ஆக போகுன்ற ரேஞ்ச் வந்துருச்சு, நிச்சயதார்த்தம் நடக்க போகுது, போன்ல பேசிக்கிறோம். அப்புறம்னு சொன்னா ஏதாவது லீட் எடுத்து நம்ம போலாம். எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தனியா முதல்ல நம்பர் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் கேட்கிற கேள்வி என்னவா ப்ரோ இருக்கும்? நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டோரேமான் பாப்பியா சின்சான் நான் கட் பண்ணிட்டேன் ப்ரோ. என்ன பண்றது ப்ரோ, நான் என்ன பேசுறது தெரியாது ப்ரோ. ப்ராப்பரா அரை நாள் கார்ட்டூன் பார்த்தேன் இவளுக்காக. அப்புறமா சொன்னா இல்லையான்னு கேளுங்க, எல்லா எபிசோடும் சொல்லுவேன். ஆமா எல்லா எபிசோடும் கரெக்டா சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா இன்னும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அவரை. எஸ். ஸோ வந்து அப்படி மூவ் ஆகி கார்ட்டூனான காதலில் மூவ் ஆகி இன்னைக்கு நாங்களே கார்ட்டூனா யூடியூப்ல நல்ல ஒரு கண்டென்ட் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அப்பா அம்மா நிறைய மதிப்பு இருக்கு, இருந்தாலும் ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன். சொல்றேன் இப்படி ஒரு மாதிரி இப்படி நடப்பா ஷாருக் கான் மாதிரி அட்ராக்ட் ஆகல. எங்க அப்பா பார்த்துட்டு பொண்ணு சூப்பரா நடக்கிறாடா அப்படின்னு, அது ஏன் முண்டாட்டியே வர போறடா நீ அப்படி சொல்றேன். கல்யாணம் பண்ணா முடிஞ்சிருச்சு இல்ல ஸோ நம்ம கமிட்மெண்ட் அதிகமாக சொல்லிட்டு சரி மீடியா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டே இருந்தேன். அப்போ மேடம் வந்து எனக்கு அமுச்சு விட்டாங்க, மேட்ரிமோனில் மகா கீர்த்தி வந்து உங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணியிருக்காங்க. நான் ஓகே நம்ம வந்து நம்ம பாக்குறது ரொம்பவே ரிச்சா இருப்போம், ஆனா வந்து நம்ம ரூம்ல படுற பாடம் நமக்கு தான் தெரியும். உங்களே சொல்ல நினைச்சிட்டு இருப்பாங்க கலாட்டால பொண்ணுங்களாம் பார்க்கும் ஸ்மார்ட்டா இருக்காம்பா, சூப்பரா இருக்காம்பா, கலாட்டால ரொம்ப பணக்காரனா, ஆனா நமக்கு தான் தெரியும் அங்க நம்ம 2 ஜெட்டி வச்சு மாத்தி மாத்தி போறது. ஃபேமிலி கொண்டு போக முடியுமான்னு தெரியல. சரி ரைட் நமக்கு வேணாம் ரிஜெக்ட் பண்ணி விட்டேன். அப்புறமா அப்படி இப்படி பிடிச்சி என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க அம்மா வந்து அந்த ஒரு மேட்ரிமோனிக்குன்னு அந்த ஒரு கம்யூனிட்டிக்கு இருக்குல்ல, அதை அங்கங்கே பிடிச்சி நம்பர் வாங்கிட்டாங்க. எங்கள் அப்பா வந்து நாளைக்கு பொண்ணு பார்க்க போகிறோம்டா அந்த மாதிரி சொல்லிடுறாரு. யார் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிடென்ட்லாம் நானும் சரி ஒன்றுனா நான் தட்டி கழிச்சிட்டேன். அப்போ இல்லைப்பா பொண்ணுக்கு இப்படி இருக்குது, மூக்கு இப்படி இருக்குது, காது இப்படி இருக்குன்னு. நமக்கும் மூஞ்சோன்னு அவ்வளோ நல்லா இல்லை, இருந்தாலும் மேபி நமக்கு நம்ம தான் நாளைங்க. ஸோ வந்து கொஞ்ச நாள் தட்டி கழிக்கிறதுக்காக அப்படி சொல்லிட்டு இருந்தேன். பட் நான் வந்து பொண்ணு பார்க்க போகிறப்ப லைக் மேடமுக்கு ஸ்லோவாக நடக்க வராது. அப்படி சொல்கிறேன் இப்படி ஒரு மாதிரி இப்படி நடப்பா ஷாருக் கான் மாதிரி. ஆக்சுவலாக வந்து நான் அட்ராக்ட் ஆகல. எங்கள் அப்பா பார்த்துட்டு பொண்ணு சூப்பரா நடக்கிறாடா அப்படின்னு, அது ஏன் பொண்டாட்டியா வர போறடா நீ அப்படி சொல்றேன். ஸோ வந்து அப்பா அம்மா நிறைய மதிப்பு இருக்கு, இருந்தாலும் ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன். அந்த மாதிரி வந்து பார்க்கும்போது மேட்ரிமோனில் எந்த பொண்ணு நான் தட்டிட்டு வந்தோம் 2 மாசம் முன்னாடி, அந்த பொண்ணு அப்போ வந்து சத்திய சோதனை அப்படின்ற மாதிரி அப்படி கொஞ்சம் இதாகி உள்ளே போயிட்டு சரி இதுதான் நமக்கு கிடைக்க போகிற ஒரு சான்ஸோ சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதான் இன்னைக்கு இந்த நிலைமையில வந்து உங்க மாதிரி நிற்கிறோம். எங்கள் அம்மா அப்பா கூட என்ன அடிச்சது கிடையாது இன்னைய வரைக்கும். ஏடியா ஒர்க் பண்ணால் பயங்கரமாக திட்டு வாங்கணும், சில சமயம் அடிச்சிருக்காங்க. என்ன ஆக்ட்ரஸ் வந்து விளையாட்டுக்கு அடிக்கிறதும் நம்ம இதுக்கு அடிக்கிறதும் தெரியும். ஸோ வந்து அவங்களுக்கு வந்து அவங்க முன்னாடி ஒரு ஃப்ளவர் பாட் மாதிரி ஒன்று வைக்கணும். ஸோ அவங்க ஜட்ஜா இருக்காங்க. ஃப்ளவர் பாட்டை வைக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா டப்புனு கீழே இருந்து இதுக்கும் அது தண்ணியில ஒண்ணுமே இல்லை, தண்ணி இருக்க மாதிரி இருக்கும், கீழே உழுது. உழுந்து என்ன பண்ணிட்டாங்க கழுத்துல பொழிச்சு ஒரு அடி போட்டாங்க. எனக்கு அப்படியே சுள்ளுன்னு ஏறுது. நான் எங்க அம்மா அப்பா கூட என்ன அடிச்சது கிடையாது இன்னைய வரைக்கும், என்னை அடிச்சது கிடையாது. அப்ப என்ன ஆகுது உளுந்தோடனே நான் எல்லாத்தையும் சொல்றேன் அவங்க அடிச்சுட்டாங்க, அவ்வளவுதானே போ அவ்வளவுதானே போ அவ்வளவு. நான் திட்டுவாங்களாம் ப்ரோ, என்னோட மேல இருக்க என்ன டேரக்டர் திட்டுவாங்களாம். அது ரொம்பவே எனக்கு இதாயிருச்சு. அந்த இடத்துல நான் என்ன நினைச்சேன்னா இவ்வளவு நாள் திட்டு வாங்கியிருக்கோம், பட் சம்மந்தம் இல்லாட்ட அடி வாங்க நமக்கு தேவையில்லை. ஸோ இதோட நம்ம குவிட் பண்ணிக்கலாம். நான் ஒரு விஷயம் கஷ்டப்பட்டு ஏன்னா 15 மினிட்ஸ் நான் இங்கேருந்து அந்த ஃப்ளவர் பாட் கொண்டு போய் கொடுக்கணும், ஷூட் ஆரம்பிக்குது. ஸோ வந்து அந்த அக்யூரசி ஃபாலோ பண்ணுவாங்க நேஷனல் டெலிவிஷன்லாம், அது ஒரு நேஷனல் டெலிவிஷன் தான். ஸோ அதில் நான் செட் ப்ராப்பர்ட்டாக கொண்டு போய் வைக்கிறப்போ அதுக்கு நான் எனக்கு பாராட்டு வேணாம். ஒரு விஷயம் தப்பு பண்ணிட்டேன்னா சரி பரவாயில்ல, டேரக்டர் கண்டுக்கவே இல்லை. நான் போய் சொல்கிறேன் என்ன ஒரு என் பேர் தெரியாது டேரக்டர் 1.5 வருஷமா ஒரு நேஷனல் டெலிவிஷனில் வேலை பார்க்குறேன், அது ஒரு ஷோ. ஸோ அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் செஷன் ஃபுல்லாக நான் இருக்கேன், ஒரு சீசன் ஃபுல்லாக இருக்கேன். அப்படிங்கும்போது நான் ஒரு விஷயம் நினச்சேன் டேரக்டர் கேட்கணும், அவர் தான் ஆன்சரபிள். நீங்க ஏதாவது சொல்லுங்க, சரி ஓகே சாரிப்பா அவங்களுக்கா நான் சாரி கேட்கறேன், அவள் தானே போ அடுத்த தடவை கரெக்டாக கொண்டா. அது எனக்கு ரொம்ப காயப்படுது. அன்னைக்கு தான் முடிவு எடுத்து சரி ரைட்டு இதுக்கு மேலே நான் லைக் எனக்கு வேணான்னு முடிவு பண்ணி வெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த டிக்டாக்னு ஒன்று இருந்துச்சு அப்போ. ஸோ டிக்டாக் மூவ் ஆனேன்.